ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். நேற்று மீனாவும் கதிரும் செந்திலுக்கு ஷர்ட் வாங்கிறதுக்காக போனாங்க. மீனா எடுக்கிறா செலக்ட் பண்ணுறா, எடுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு ஷர்ட்டு இன்னும் செலக்ட் பண்ண பாடில்லை. கதிர் செலக்ட் பண்ணுறா, அது அவளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டா. இந்த மாதிரி கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜிக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. ஸோ ராஜியை அவங்க அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி மீனாக்கா ஆடிட்டிங் இருக்கா, ஆஃபீஸில் லேட்டாக தான் வருவாங்க, கதிர் லேட்டாக தான் வருவாங்க, வேலைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுட்டா. இவங்க அப்பா அவங்க செந்தில்லாம் வந்துட்டு போயிருக்கோம், அவங்கக்கிட்டேயும் அதே மாதிரி சொல்லி சமாளித்தாச்சு. இவங்க 2 பேரும் இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. வெளியில் செருப்பை பார்த்தோன்னா, ஆஹா இன்றைக்கி சீக்கிரமாக எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. கதிர் சொல்லிட்டான், அந்த மாதிரி அண்ணனுக்கு ஷர்ட் தான் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு செந்தில் அவங்க அம்மா பார்க்குறா, கோமதி பார்க்குறா ஷர்ட்டை. சூப்பராக இருக்கும் ஷர்ட்டு அப்படி சொல்கிறா. உடனே எல்லோரும் ஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ விலைன்னு பார்த்தோன்னா 200 அப்படின்னு சொல்கிறாங்க. 200 சொன்னோன்னே, எங்கே காட்டு அந்த ஷர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கி பார்க்குற 2000. உடனே சண்டை ஆரம்பிக்குது. 2000 ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்குது. உடனே மீனா ஒரு நாளைக்கு தானே வாங்குகிறோம், அதுவும் வேலைக்கு போகிறது, இன்டர்வியூக்கு, ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் செந்தில் அவங்க அப்பா எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கோயில் அந்த சைடு ஏதோ கோயிலில் திருவிழா அப்படி சொல்லிட்டு எல்லா கடைக்கு வந்துடுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரமாக கடை சாத்திட்டு வந்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து மீனா கதிர் கடையில் இருக்காங்க ஷர்ட் வாங்கிறதுக்கு. இவ தான் முன்னாடியே ராஜிக்கிட்ட சொல்லிட்டா, எழுத்துக்கு தானே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் ஒரு சட்டையில் 2000 போடுறதா அப்படி இப்படின்னு ரொம்ப கிளாஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா. அதுக்கப்புறம் மீனா கோச்சிட்டு உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறமா உடனே சரவணன் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, ஆமாம் அப்பா சொல்கிறதும் கரெக்டு தானே, எதுக்கு 2000 வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசினா. உடனே கோமதி அதை நீ மயில் கூட ஹனிமூன் போகும்போது யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அமைதியாயிட்டான். அதுக்கப்புறமா செந்திலை போய் சமாதானப்படுத்து மீனாவை அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.